1/2 கிலோ பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு 4 பேர் திருப்தியாக சாப்பிட்ணுன்னா ஒரு பிரியாணிக்கு என்னென்ன சேர்க்கணுமோ அது எல்லாமே இந்த பேக்கெட்டில் ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷனாக இதில் இருக்குது. இதை நீங்கள் போட்டால் போதும், ஒரு ட்ரை பவுடராக என்னென்ன இருக்கணுமோ அதெல்லாம் இருக்குது. இதில் இருக்கிறத அப்படியே போட்டு பண்ணினா மட்டும் போதும், ஒரு பர்ஃபெக்ட் பிரியாணி நீங்களும் சூப்பராக ஈஸியாக பண்ணிடலாம். உங்கள் வீட்டில் டேஸ்ட்டாக இருக்கணும். நம்பர் வருதுன்னா இப்போவே ஆர்டர் பண்ணுங்க. எண்ணெய் எப்படி திரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் இது மூலயமா இந்த ரெசிப்பியில் நான் கன்வே பண்ண போகிறேன். என்னது, இதை வச்சு நீங்கள் ஒரு ஊறுகாய் மாதிரியோ தொக்கு மாதிரியோ நீங்கள் இதை எடுத்து தயிர் சாதம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். தக்காளியை வெட்டி போட்டு நல்லா கொதி விட்டு நீங்கள் வரைய சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பயும் சூப்பராக இருக்கும். இது ஒரு மல்டி பர்பஸ். அதுக்கப்புறம் நீங்கள் தக்காளி வெட்டி போட்டு தக்காளி பச்சை வடை வரைக்கும் நல்லா குக் பண்ணிவிட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றிங்கன்னா ஒரு குருமாவாகிடும். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம சில விஷயம் வறுக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன், நான் ஒரு 2 இல்லை 4 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் சீட்ஸை நான் சேர்த்துக்கிறேன். இதை போட்டுட்டு காரத்துக்கு நான் என்ன பண்ண போகிறேன், உங்கள் விருப்பம். நான் ஒரு 8-10 மிளகா நான் இதில் சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் நான் ஜீரகத்தையும் இதோட நான் சேர்த்துக்கிறேன். 20 மிளகு அதை சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் நான் கடுகையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்ல வாசம் வர வரைக்கும் நல்லா சூப்பராக அப்படியே வரும். இது கலர் சேஞ்ச் ஆகணுன்ற அவசியம் இதுக்கு கிடையாது. இது போட்டு அப்படியே இந்த மல்லியோட சீரகத்தோட வாசனை அப்படியே தூக்கும். நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டயத்தில் நம்ம எடுத்து ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறட்டும். இந்த ஆறுற கேப்பில் நம்ம என்ன பண்ணலான்னா, நான் பெரிய வெங்காயம் நான் அதில் வச்சுருக்கிறேன். அந்த பெரிய வெங்காயத்தை சும்மா ஒன்று பாதிமாக நம்ம கட் பண்ணினாலே போதும். அது இந்த வெட்டின வெங்காயத்தை இந்த இட்லி தட்டில் போட்டு ஒரு 5 நிமிஷம் நான் வேக வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். ஸோ இதை அரைச்சி இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டு, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெங்காயம் இப்போ 5 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ அது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நல்லா வெந்துருச்சு. ஸோ இதை ஒரு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சதுக்கப்புறமா நான் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இவ்வளோ எண்ணெய் ஊற்றினா தான் இது ப்ரிசர்வேட்டிவாக ரொம்ப நாளைக்கு கண்டிப்பாக இது இருக்கும். சேர்த்துட்டு முதல்ல அரைச்ச வெங்காயத்தை போட்டுருவோம். இது வெங்காயத்தை ஊற்றிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா பாதி மசாலாவை தான் நான் இது சேர்த்துருக்கிறேன். மிச்சத்தை நான் அப்படியே வச்சுக்கிறேன். இதே இப்போ ஆனியன்ஸை நீங்கள் டபுளாக போடும்போது இந்த மசாலாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அரைச்ச மசாலா போட்டதுக்கப்புறமா அரை நெல்லிக்காய் சைஸ் புளியை நான் கரைச்சி வச்சுருக்கிறேன். அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது என்னடா இப்படி தெரிக்குதே அப்படின்னு உங்களுக்கு மேலெல்லாம் தெரிக்குமே அப்படின்னா, நீங்கள் ஒரு லிட்டை போட்டு மூடி கூட நீங்கள் இதை பண்ணிக்க முடியும். மீடியம் ஃப்ளேமில் இல்லை சிம்மில் வச்சு கூட நீங்கள் குக் பண்ணலாம். வாவ், எண்ணெய் எப்படி திரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு பாருங்கள்.